ஆலூர் ஷானவாஸ் அப்படின்ட்டு விசிகாவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ இருக்காரு. விசில் அடிச்சாங்க குஞ்சுகளால ஆதரிக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. அப்ப எம்ஜிஆர் காலத்துல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கட்சி அழிஞ்சு போயிடுச்சு. எப்படின்னா ஒரு கொள்கையே இல்லாம கொள்கையால கட்டப்படாத ஒரு கட்சி அழிஞ்சு போயிருச்சு அப்படின்ட்டு ஒரு பேசியிருக்காரு. ஒரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். அதே மாதிரி விஜய் அழிவார் அப்படின்றத ஒரு மீன் பண்ணி அப்படி சொல்லியிருந்தாப்புல அந்த மனுஷன். விசிகாவோட எம்எல்ஏ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5 சீட்டு. அதிமுக பார்த்து என்ன கொள்கைன்னு கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன சார் கொள்கை? சாதி ஒழிப்பு உங்க கொள்கை சார். அந்த சாதி வன்கொடுமைகளுக்கு எதிராக இருக்கிறது உங்களோட கொள்கை சார். யார் கூட சார் நீங்க இருக்கீங்க? திமுக ஒரு திருட்டு பசங்க. அவங்க கூட போய் உட்காந்துக்கிட்டு சாதி ஆணவ படுகொலை எவ்வளவு நடக்குது, என்ன சார் பண்ணீங்க? நீங்க என்ன சார் தடுத்தீங்க? உங்க கொள்கைகள் தானே சார். அந்த கொள்கையில் தானே சார் நீங்க வந்தீங்க. அதுல தானே சார் நீங்க நிறைய வட்டி கழிச்சிட்டு இருக்கீங்க. என்ன சார் பண்ணீங்க? உண்மையா நிறைய மரியாதை இருக்குங்க எனக்கு. திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், ஆலூர் ஷானவாஸா இருக்கட்டும், நிறைய மரியாதை இருக்கு. ஆனா நீங்க என் கழுத்து மேல கை வச்சதுக்கு அப்புறம் நான் ஏன் சும்மா இருக்கணும்? நீங்க என்ன சார் கொள்கையில பண்ணிட்டீங்க? இல்ல உண்மையாவே சந்தேகமா இருக்கு. ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்ன சொல், நீ யார் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. திமுக ஒரு திருட்டு பசங்க. அவங்க கூட போய் கூட்டணி வச்சு நீ கொள்கை உத்தம மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் இது நம்பணுமா? நான் இழிச்ச வாங்கி எழுதி ஒட்டி இருக்கீங்களா எங்க நெத்திகள்ல? அதிமுக தொட்டவர்கள் யாரா இருந்தாலும் நாங்க சும்மாலாம் இருக்க முடியாது. சரிங்களா? நீங்க பேசணும், வரவன் போறவங்க பேசிட்டு போவான், கேட்டு போறது இது இல்லைங்க. நாங்க திருப்பி எங்களாலே அடிக்க முடியுங்க நீங்க பேசுற போலயே. நீங்க பார்த்து பேசுங்க. நீங்க வேற எங்க டச் பண்ணிட்டு போயிடலாம். அதிமுக தொட்டவும் சும்மா போக முடியாது. சரிங்களா? திருப்பி இதே கருத்து நாங்களும் வைப்போம், முருகன் கருத்து நாங்களும் வைப்போம். முடிஞ்சா கருத்துக்கு பதில் சொல்லுங்க. சரிங்களா? இந்த மிரட்டுறது, இந்த இது பண்றது ஏன்னா வேற கிட்டே வச்சுக்கோங்க. அதிமுக கிட்ட வச்சுக்காதீங்க. பேசுறது பார்த்து பேசுங்க. யார பேசுறங்கிறது. அன்னைக்கு எம்ஜிஆர் இல்லைன்னா நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க கூட்டணியில ஒருத்தர், கருணாநிதி அவங்க மவன். கருணாநிதி எல்லாம் அவங்க மவனும் இல்லை இன்னைக்கு. அன்னைக்கு அந்த எம்ஜிஆர் இல்லைன்னா பார்த்து பேசுங்க. 5 சீட்டுக்காக எதனா பேசலாம் நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கருத்து வேற மாதிரி இருக்கும். முரண் கருத்தா இருக்கும். பார்த்து பேசுங்க.